வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2 ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ரெண்டு சரியா தவறா என கூறுக. 1 57 மற்றும் 69 ஆகியவை சார்பக எண்கள். இது ரெண்டும் சார்பகா எண்கள்னு கேட்குறாங்க. கோப்ரைம் 57 மற்றும் 69 இது ரெண்டும் சார்பகா எண்கள்னு சொல்கிறாங்க. அது சார்பகாங்கிறது கோப்ரைம். சார்பகா என்னன்னாலே அதோட காரணி என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். 1 இருந்தால் தான் அது சார்பகா எண்கள். இப்போ 57ஓட ஃபேக்ட்ரி எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 57 ஃபேக்ட்ரி எப்படி எழுதலாம்? 57 1 × 3 × 19 × 57. அதே மாதிரி 69ஓட ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும்? 1 × 3 × 23 × 69 இப்படி இருக்கா? இதில் சார்பக காரணி என்னன்னா சொல்லியிருக்காங்க? 1 தான் காமனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 3 காமனாக இருக்குது. அப்போ இது சார்பகா இல்லை, சார்பகா எண்கள் கிடையாது. இது தவறு. ஃபஸ்ட்டு கணக்கு தவறு. ஃபஸ்ட்டு கணக்குக்கு தவறு. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி 1 ஆகும். 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி 1 ஆகும். 17 18 இதோட மீப்பெரு பொது காரணினா 1 ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு டானா வகுத்தல் போடுவோம். 17 பிரைம் நம்பர், அதை 1ஆல் தான் வகுப்படும். 17ஆல் வகுத்தாச்சு. அடுத்து 18 இது 2ஆல் வகுக்கலாம். 9 2 18. அடுத்து 9 2ஆல் வகுப்படும், வகுப்படாது. அடுத்து 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 3 3 9. அப்போ 3 பிரைம் நம்பர் 3ஆல் வகுத்தோம்னா 1. இப்போ இது பண்ணி காரணிப்படுத்தியாச்சு. இதோட ஃபேக்டர் எடுத்து எழுத வேண்டியதான். காரணி எடுத்து எழுதுவோம். 17ஓட காரணி 17 × 1. 18ஓட காரணி 2 × 3 × 3. 18ஓட காரணி 2 × 3 × 3. இதில் எது காமனாக இருக்குது? 1 தான் காமனாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரி. இதில் என்ன காமனாக இருக்குது? 1. அப்போ இது சரி. மீப்பெரு பொது காரணி என்னது? இதில் 1. அப்போ சரி. இந்த கணக்கு ரெண்டாவது கணக்கு சரி. அடுத்து 3 பாருங்கள். இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். ஒரு 2 நம்பர் இருக்குது, அதுக்கு அடுத்தடுத்த எண்ணோட மீசிமா அதோட பெருக்கல் பலனுக்கு அந்த 2 எண்ணோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். 2, 3. இப்போ 2, 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இதோட ஃபேக்டர் பெருக்கல் பலன் எவ்வளோதுன்னு பார்ப்போம். இதோட ஃபேக்ட்ரு 2 = 2 × 1. 3 எடுத்துக்குவோம். அடுத்து என்னது? 3 இருக்குது. அதோட ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும்? 3 × 3 × 3 = 3 × 1. 3 × 1. இதில் இப்போ மீசிமா தானே கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமா எப்படின்னா
2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 மீசிமா கண்டுபிடிக்க. இப்போ 6. அப்போ இந்த 2ஓடையும் 3ஓடையும் பெருக்கல் பலன் எவ்வளவு வரும்னு பாருங்க. அப்போ நம்ம 2,3ன்னு எடுத்துக்கிட்டோமா, அதோட பெருக்கல் பலன் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இந்த அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பெருக்கல் பலன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா. பெருக்கல் பலன் ஈக்குவல் 2 இன்ட்டு 3. நம்ம 2 நம்பர் தான் எடுத்துக்கிட்டோம், அதனால் 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3. இப்போ 2த்துக்கும் 6ன்னு வந்திருக்கா, அப்போ சமமாகும். சரி. அடுத்து இரு சார்பகா எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். இரு சார்பக எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். இதில் 4 இன்ட்டு 4,15 4ஓட ஃபேக்ட்ரி 2 இன்ட்டு 2 15ஓட ஃபேக்ட்ரி 3 இன்ட்டு 15. இதோட மீசிமா எவ்வளோதுன்னா 30. இதோட மீசிமா 30. அதோட கூடுதல் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 4 + 15 இங்கே தப்பாக போட்டிருக்கோம். 19 4 + 19. இப்போ 30 19 சேமாக இருக்கா, இல்லை. இப்போ இது தவறு. 5வது கணக்கு. அடுத்து நமக்கு பார்க்க போகிறது 5வது சம. இது இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி எப்போதும் அவற்றின் மீசிமாவுக்கு காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீப்பெரு பொது காரணியும் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கும் அதோட காரணியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட காரணியாக இப்போ 2,4 2,4ங்கிற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். இதை 2ஓட ஃபேக்டரி எப்படி இருக்குன்னா 2 இன்ட்டு 1. 2ஓட ஃபேக்டரின்னா 2 இன்ட்டு 1. அப்புறம் 4ஓட ஃபேக்டரி எவ்வளவு, 2 இன்ட்டு 2. 4ஓட ஃபேக்டரி 2 இன்ட்டு 2. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம், ஹையஸ்ட் காமன் மல்டிபிள். ஹையஸ்ட் காமன் மல்டிபிள்னால் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். எது ஹையஸ்ட்டாக இருக்குது, அப்போ இது 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 ஈக்குவல்ட்டு 4. அப்புறம் பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள்னால் எது 2 இருக்கு இதில். அப்போ 2 இன்ட்டு 2 2 2 ஈக்குவல்ட்டு 4. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இதோட காரணி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால சரி, அவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர் சரி, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.